வரைதல் ரம்பம் பட்ஜெட் ஹாபிஸ்மெண்ட் சரிலுக்கான போட்டியா மாறும்போது அது இன்னும் புகழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு ராபா பாவில் அப்படியே நடக்க போகுது, அதனால காத்துருங்க பெண்களே. பாருங்க, யாரு உங்க சிறந்த படம் வரைகிறதுல அதிக முயற்சி எடுப்பார். அவன் ரொம்ப அழகான கிரீடத்தை பெறுவா. உங்க நேரம் கழிச்சு கொண்டிருக்குது, தொடங்குங்க. ஓ, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அந்த கிரீடத்துல ரொம்ப அழகா காணப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு முக்கியமான கற்களுடன் ரொம்ப பிடிக்கும். பெற நம்ம சிறுபா வரைந்து காட்டுவேன். என்னுடைய குழந்தை பருவத்தை அனைத்தையும் கலைப்பள்ளியில் செலவிட்டது ஆச்சரியமில்லை. ஒண்ணு குறையுது, நம்ம ஒரு சில ஆபரணங்களை சேர்க்கணும். நான் உடனே திரும்பி வருகிறேன். அவள் எங்கே செல்கிறாள்? இதுதான் எனக்கு தேவை, ஒரு பெரிய தங்க கட்டி. எனக்கு மைன்கிராஃப்ட் விளையாடுவதற்கு நேரம் செலவிட்டது ஆச்சரியமற்றது. எனது விளையாட்டு திறன்களை பயன்படுத்த வேண்டும். உள்ளே நிறைய இருக்கின்றன, இவற்றில் அதிகமாக அணையை பெற வேண்டும். தெரியாதவர்கள் எப்படி தாஜம் பெற முடியும்? இல்லை, இது நல்லதில்லை. எனது வரைபடங்கள் மிகவும் மோசமாக இருக்கின்றன. ஒரு சாஸ்பாசம் இருக்குது. இது ராணியின் கிரீடமா இருந்தா அதனை திருடி கொண்டு போவதுதான் உள்நோக்கமா? அங்கேயே நின்று விடுங்கள் காவல்துறை. ஒரு திருடன் இருக்கிறார், அவர் கிரீடத்தை திருடுகிறார். எனவே இது மிகவும் விலை உயர்ந்தது. உங்க கைகளை சேர்த்து விடுங்க. ஓப்ஸ், அது நான் தான். மன்னிக்கவும். சரி, நீ என்னோட வர்ற. அப்பாய், இப்போ நான் வெல்ல முடியாது உறுதி. அந்த முடிசூடியால் என் கைகளில் இருக்க கற்பனையில் இருக்கிறேன். அதன் பின்னர் நாங்கள் சேர்ந்து நடனம் ஆடுவோம். ஆமா, வாங்க. அப்பொழுது உண்மையான காதல் கிடைக்கும். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இந்த கிரீடத்தை எனக்கு போடு. நான் திரும்பி வந்தேன். எம்மா கனவு காட்சிகளில் இருக்கும்போது விவியன் திருடனாக இருக்கிறார். நான் உண்மையான பழுதுபாட்டுகளை பயன்படுத்தி உண்மையான ஒரு கிரீடத்தை செய்வேன். பெண்களே, உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் கழிந்த நேரத்தில் செய்ததை நமக்கு காண்பி. இதை பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும். ஏய் ஏமா, உன் வரைபடத்தை காண்பி. ஓ, மன்னிக்கவும், நான் கொஞ்சம் உறைந்திருந்தேன். நீ வரைந்து கொண்டிருந்த போது நாங்கள் மிகவும் மனக்குறை ஏற்பட்ட சம்பவம் நடந்தது. விஞ்சியன் சிறைக்கு அருகில் சென்றார் போல இருந்தாள். எனவே அவர் போட்டியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார். மற்றவர்கள் எப்படி? வாவ் எம்மா, இது ரொம்ப நல்லது. நான் இதுவரை ஒரு வரைகளை பெற்றதில்லை. ரொம்ப நன்றி. ஆனால் இது டாஜ் மாதிரியே இல்லை. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக உங்களை நிச்சயமாக தொடர்பு கொள்வோம். வாவ், ஜூலியாவின் வேலை அற்புதமாக உள்ளது. இது மூலத்துடன் மிகவும் ஒத்திருக்கிறது. எனக்கு தோன்றுகிறது ஜூலியா, இன்று வெற்றி பெறுவது நீதான். இது தெளிவாக தெரிகிறது. ஹுரே, எனக்கு தெரியும். எனது கிரீடத்தை தாருங்கள். நான் ஒரு கொடுக்கி கொண்டு மிகவும் நேரம் செலவிட்டேன் மற்றும் நான் அனைவருக்கும் என்னிடம் உள்ள குளிர்காட விரும்புகிறேன். ஓ என் கடவுளே, இது வெளிச்சத்தில் மிக அழகாக பிரகாசிக்கிறது. வணக்கம். நீங்கள் நிறமடைந்த பலூன்கள் வாங்க விரும்புகிறீர்களா? நிச்சயமாக. அப்படியானால் வரைவதை தொடங்கு, ஏனெனில் உங்கள் நேரம் ஏற்கனவே முடிந்து விட்டது. இந்த முறை நாங்கள் மார்க்கர்களால் வரைய வேண்டும். பெரிதாக கவலைப்பட வேண்டாம். எனக்கு ஏற்கனவே ஒரு குளிர்ச்சியான யோசனை இருக்கிறது. மட்டும் மார்க்கர்களால் நல்லது ஒன்றையும் வரைய முடியாது. எனவே சில பால்கோவையும் கிமிக்கலையும் உதவியாக தேவை. அப்போதுதான் நான் மிகவும் அழகானதை உருவாக்குவேன். அது என்னாக போகிறது? ஒரு சிறிய கைவினை பொருளின் யோசனை. சிறியது, ஆனால் மிக அழகு. வாவ், இது உண்மையில குளிர்ச்சியா இருக்குது. மற்றவர்கள் என்ன வரைகிறார்கள்? அதிகமாக கவலைப்பட வேண்டாம் என்று முடிவு செய்தேன். ஒரு வரைபடத்தை மட்டும் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் இது நன்றாக இருக்கிறது. இது என்ன நான் திட்டமிட்டேன்? ஹே, அந்த காகித துண்டு எங்கிருந்து வந்தது? உனக்கு என்னொன்னும் தலையிடாத. நான் ஒரு படைப்பாற்றல்கள் குறைவு நிலைமையில் இருக்கிறேன். நான் ஒண்ணுமவா வரைய முடியல. இனிமேல் என்ன செய்வது என்று தெரியல. ஆனால் நான் உண்மையில வெற்றியை அதிகமாக விரும்புகிறேன். அதுதாங்க ஒரு குமிழ். அதை வரைய முடியவில்லை என்றால் எனது சொந்த குமிழை பறக்க வைப்பேன். எப்படியும் எனது படைப்பையும் உண்மையான குமிழையும் இடையே வித்தியாசத்தை நிர்வாகி கவனிக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். அதற்கு பின் அத்தர பாய்ற மேல்குறிகளை வரைந்து விட்டால் பணி நிறைவாகும். என்ன? ஒரே நிமிஷத்தில் என் வெற்றி நம்பிக்கை இந்த பலூனில் உடைந்து போய்விட்டது. அதிர்ஷ்டமில்லை, நீ தோற்றிவிட்டாய். ஜூலியாவுடன் நான் என்ன செய்வது? அவளை ஆக ஸ்டில்டு செய்ய முடியும். நிச்சயமாக அதை உடைக்க வேண்டும். நேரம் முடிந்தது. உங்கள் வரைபடங்களை காண்பிக்கவும். நான் விரைவாக நடக்கணும். அதுதான். ஏய், நீ எல்லாவற்றையும் கெடுத்துட்ட. சரி சரி, இங்கே என்ன உள்ளது?
விஹான், இது உங்கள் இரண்டாவது வேலை மற்றும் இது போதுமான அளவு நல்லா இல்லை. இது மிகவும் மோசமாக உள்ளது. அருமை எம்மா, ரொம்ப அழகு, ரொம்ப உண்மையானதாக உள்ளது. எனக்கு பிடிச்சிருக்குது. ஏமாற்றம் ஜூலியா, நீ கரோன் அணிஞ்சிருந்த போது நல்லா இருந்தா, ஆனா இந்த பந்து எங்களுக்கு எப்படியும் பொருந்தல. அதனால தெளிவா வென்றவர் எம்மா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த பலூனை நான் உண்மையிலேயே விரும்பினேன். இது ரொம்ப அழகா இருக்குது. இது மிக பெரியதாவும் இருக்குது. என்ன? சாதாரணமாக மிக பெரியது. என்னை காப்பாற்றுங்கள். பலூன் என்னை வழிவிட்டு கொண்டிருக்கிறது. நில், பறந்து விடாதே. சரி, என்ன செய்யலாம்? எவ்வளவு பயமாக இருக்கிறது இங்கே, மிக உயரத்தில். இது மிக அழகாகவும் உள்ளது. நான் இதுவரை இப்படிப்பட்ட காட்சி பார்த்ததில்லை. ஐயோ, அது உண்மையில் பாதித்தது. இந்த அழகான குறும்பாட்டி வடிவிலான குளிர்ந்த பருத்தி மிட்டாய் சுவைக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு சொல்றேன், இது அழகாக இருக்கிறதுக்கோடு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நிச்சயமாக. ஆனா அப்படின்னா உங்க தூரிகைகளை விரைவா எடுத்துக்கொண்டு வரைக்கும் தொடங்குங்க. உனக்கு அதிக நேரம் இல்லை. ஏற்கனவே நேரம் விரைந்து செல்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? என் படம் வரைபடத்தின் நிறங்களை எப்படி தேர்வு செய்வது? மற்றவர்கள் எல்லாரும் பாதியிலே இருக்கிறாங்க. ஆனாலும் நான் இன்னும் தொடங்கல. அதுதாமே. என்னை ஒரு யோசனை உண்டு. உங்களுக்கு மஞ்சள் தேவையா? இப்போது இனிப்பான ஒன்றை வரைந்தால் என்ன? இதுவே எனக்கு தேவையானது. சர்க்கரை கரமலாக மாறும், அது மஞ்சள் நிறமாக இருக்கும். நான் சொல்ல வருவது, இது சிறந்தது. உரமகன்று சர்க்கரை மிட்டாய் மஞ்சள் ஆகுமா? நிச்சயமா கவனம் அவற்றோடு இல்லை. பாவம், எனக்கு ஞானமாகிறது. இது பழுப்பு மடஸ்களாக மாறிவிட்டது. உங்களுக்கு நான் சொன்னேன், ஜூலியாவை போல என் படத்தை ஏதாவது விரோதமான தந்திரத்தால் நான் கெடுக்கக்கூடாது என்பதே எனக்கு முக்கியம். என் படைப்புகள் அதிகம் நடைபெற இருக்க வேண்டும் எனில் எனக்கு எங்காவது செல்வது தேவை. நான் உடனே திரும்பி வருவேன். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? பாலூரி மிட்டாய் போல் வகையில் பெருக்கு தனியானது எதுவும் இருக்க முடியாது. நான் உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஓவியம் உருவாக்க முடியும் என்று நினைக்கிறேன். முதன்மை தயாரிப்பிலிருந்து வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர் இதை பரீட்சிக்க விரும்புவார். முடிவுல நல்ல ஓவர்ல சேவல் வர்றேன். நான் வரைய முடியாதுன்னு நினைத்தேன். இப்போவும் வெற்றி என் கையில் உள்ளது. அக், எம்மா என் அனைத்தையும் கெடுத்து விட மாட்டாள். என் வரைபடம் தாறுமாறாக இல்லை. நான் என்ன செய்ய வேண்டியது என்ன? சரி, நான் எம்மாவின் வரைபாட்டை கெடுத்து விட வேண்டும். இந்த சிவப்பு மிளகாய் எனக்கு உதவும். பெண்களை நான் கொளுத்திக் கொண்டிருக்கிறேன். ஓடிவிடுங்கள். நீ என்ன பண்ண? ஏன் அந்த மிளகாய சாப்பிட்ட? நீ அது விஜயம் கொண்டு செய்யணும். நான் அதை படிக்க விரும்பல, மன்னிக்கவும். இப்ப வெற்றி நிச்சயமா என் கையில இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உயிரோட இருக்கிறீங்களா? உங்க நேரம் முடிந்து விட்டது. எனவே நீங்க என்ன செய்தீங்கன்னு காட்டுங்க. ஜூலியா, இது என்ன வகையான பூ? உன்னோடு என்ன பிரச்சனை? வேண்டாம், இல்ல. மிக்க மோசம். அது பேருட்கழிவான பூ அல்ல, அது இனிய கிராமல். கவலைப்பட மாட்டேன். எம்மா, உன் வரைவின் என்ன நிலை? அதில் குங்கிகரங்களால் மூடப்பட்டுள்ளது. தவறு அல்ல. எனக்கு பரவாயில்லை. உன்னறியாத வேலைகளை ஏன் இவ்வளவு மோசமாக செய்கிறீர்கள்? மற்றும் விவியனின் வேலை ஓரம் குறைவு எனக்கு தெரியவில்லை. ஓ, நான் அன்சுவாரியானது பொறுத்துக்க மாட்டேன். நீங்களா விடயங்களை வரைய வேண்டும். அதற்காக நான் கொட்டன் கேண்டி சாப்பிடுவேன். அது போலவே அதே போல நமக்கு சுவையான உணவுகளை கொடுக்கலாமா? ராபாபாவில் இன்னும் அதிகமான சுவாரஸ்யமான சவால்களை நீங்கள் காணலாம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போது எதையும் தவற விட மாட்டீர்கள்.